அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 236. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக பந்தல்குடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியினுடைய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ரா ஜெயபால் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். 20 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். அறிவியல் ஆசிரியர்கள் என்றாலே எப்பொழுதுமே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதிலே பெரும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். எந்த ஒன்றையும் அறிவியல் பார்வையோடு பார்க்க வேண்டும், அறிவியல் தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பது அவர்களினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். ஐயா அவர்களும் மாணவர்களிடத்து அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுப்பதிலே மிகப்பெரிய பங்காற்றி வருகின்றார். நூல்கள் வாசிப்பதிலும் மாணவர்களை பெருமளவு ஈடுபடுத்தி வருகின்றார். மற்றொரு புறம் இயற்கை ஆர்வலர். அறிவியல் படித்தவர்களுக்கு அது இயல்பாகவே இருக்கும். எந்த ஒரு மரம் செடியை பார்த்தாலும், எந்த ஒரு விலங்கை பார்த்தாலும் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும், எதிர்கால திட்டங்களை தீட்டி எப்படி அவற்றையெல்லாம் பாதுகாக்கலாம் என்ற தன்மையோடு செயல்படுவார்கள். அதே போல ஐயா அவர்களும் சிறந்த இயற்கை ஆர்வலராக இருக்கின்றார். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நூலக மனிதர்கள் என்ற அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றார். எப்பொழுதும் போல நாம் நேசிக்கக்கூடிய எஸ்ரா அவர்களினுடைய நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. கரிசல் மண்ணை சார்ந்த எழுத்தாளர். தந்தையே மண்டியிடுங்கள் என்ற நூலை எடுத்து பேச வருகின்றிருப்பது மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஐயா. எஸ்ராவினுடைய படைப்புகள் எப்பொழுதுமே ஒரு புதுமையை நோக்கி, தேடலை நோக்கி, வித்தியாசமான ஒரு ஒரு புரிதலை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற தன்மையோடும் அவருடைய நூல்கள் நகரும். அந்த அடிப்படையிலே இன்று எங்கள் கரிசல் மண்ணை சார்ந்த ஒரு பெரும் படைப்பாளியினுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றிருக்கக்கூடிய அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜெயபால் அவர்களை கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் வரவேற்று அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மண்டியிடுங்கள் தந்தையே என்ற நூல் குறித்து பேசுவதற்கு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பந்தல்குடியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் நூலக மனிதர்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர் திரு இரா ஜெயபால் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கு பேச போற புக்கு என்ன கேட்டோம்னா இந்த புக்கு தான். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய மண்டியிடுங்கள் தந்தை. இது ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த புக்ல பின்பக்கத்திலே போட்டிருக்கும், இது லியோ டால்ஸ்டாயின் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை முன்வைத்து எழுதப்பட்ட கதை. ரஷ்யாவை பத்தி, ரஷ்யா நாவலை தமிழில் முதலில் சொல்லப்படுகின்ற தமிழ் நூல் தான். புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரை பத்தி எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். என்ன கேட்டோம்னா, அவரை பத்தியான செய்திகள் போல தெரியும். ஆனா இந்த லியோ டால்ஸ்டாய் உலக புகழ் பெற்றத ஒரு சின்ன நிகழ்ச்சியை வச்சு ஒரு கதையை எழுத முடியுமா அப்படின்னு கேசோம்னா எழுத முடியும் அப்படின்னு அழகா நிரூபிச்சிருப்பாரு நம்முடைய ராமகிருஷ்ணன். இந்த கதைக்குள்ள பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 248 பக்கம் இருக்கும். ஒரு 26 அத்தியாயங்கள் இருக்கும். நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எந்த விதத்துல படிக்க ஆரம்பிச்சானோ முடிச்சு வைக்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் உள்ள கதைகளும் இதில் உள்ள எழுத்தும் அந்த சொல் வன்மையும் மிக மிக அருமையாகவும் மனதை நம்மளோட பூண்டி பண்ற அளவுக்கு, காயப்படுத்துற அளவுக்கு, ஞாபகம் வைக்கிற அளவுக்கு மிக அருமையா இருந்தது. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா, அவருடைய காதலி அக்ஸினியா அப்படிங்கிறவ இறந்திருப்பா. அந்த செய்தியை வந்து டால்ஸ்டாய் சொல்லணும். யார் சொல்லுவோம்? இப்போ நமக்கு லியோ டால்ஸ்டாய் தெரியும், அவருடைய குழந்தைகள் தெரியும், அவருடைய மனைவி சோஃபியால தெரியும். ஆனா இந்த கேரக்டர் தான், இந்த கதையில முக்கியமான கேரக்டர் அக்ஸினியா தான். இது நமக்கு இதுவரைக்கும் நான் படிக்காத தெரியாத ஒரு கேரக்டர். இந்த அக்ஸினியா யாரு கேட்டோம்னா, இவரோட ஆரம்ப காலத்துல, அது இளமையில திருமணத்துக்கு முன்பாக இவரோட பழகி இவருக்கு ஒரு குழந்தை கொடுத்திருக்காரு. காலத்தின் சூழ்நிலை, அவர் வந்து மிகப்பெரிய ஜமீன்தார், ஒரு 4000 ஏக்கருக்கு சொந்தக்காரர். இவன் அங்க அக்ஸினியா தான் அங்க வேலை பார்த்த ஒரு கூலிப்பெண். திருமணம் முடிக்க முடியாத சூழ்நிலையில விட்டுறாரு. இந்த அவளுக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறகு அதையும் தப்போம். இந்த அக்ஸினியா இறந்த பிறகு இப்போ அங்க பொறுத்தல் எப்படின்னா, அடிமைகளுக்கு வந்து அதை வேலை பார்க்குற பண்ணை ஆட்களுக்கு சர்ச்சில் உள்ள கல்லறிடங்களே இவளை எங்க அடக்கம் பண்ணணும், இதுதான் கேள்வி. ஸோ அங்கேயே அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த அடக்கம் பண்ணது
முடியுது, அவ்வளவுதான். அடக்கம் பண்ணது போய் லேசா முடியல. இந்த கதையில வர்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டர், பெண் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். நம்பர் 1 மாசா. மாசா யாரு கேட்டோம்னா, இவரோட குழந்தைகள்ல முக்கியமான பெண் குழந்தை. இவர் கூடவே லியோ டால்ஸ்டாய் கூடவே இருந்து இவர் என்னெல்லாம் செய்யறாரோ அவருக்கு ரொம்ப ஆதரவாகவும் ரொம்ப அன்பாகவும் கூடவே இருக்கிறனால அவருக்கு பிடித்த மகன். ஸோ அவங்களுடைய எல்லா செயல்களையும் அப்பாவுக்காக என்னமோ செய்ய கடைசி உண்மையிலே இறப்பு வரைக்கும் இருக்கிற ஒரு கேரக்டர். அடுத்து வந்து பார்த்தோம்னா அவரோட மனைவி சோஃபி. சோஃபியாவுக்கும் இவங்களுக்கு லியோ டால்ஸ்டாய்க்கு நிறைய கான்ட்ரவர்சி, அதாவது எதிர்ப்பு கருத்து இருந்தா கூட நம்ம தனி முறையில பார்த்தோம்னா இப்படி ஒரு பெண் அமைவது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இவர் கல்யாணம் முடிச்சு வரும் பொழுது அந்த பண்ணை இருந்த நிலைமை, ஏன்னா அந்த பண்ணைய இவர் கல்யாணம் முடிக்கும் போது அவங்க அத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் குழந்தை போதே அம்மா இருந்துடுறாங்க. ஸோ லியோ டால்ஸ்டாயோடைய அத்தை தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிர்வாகம் பிறகு இவங்க வந்த பிறகு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யறாங்க. அது மிக சிறந்த ஆர்மை நிர்வாகத்துல. குழந்தைகளை போய் பார்க்கறது, பண்ணையாட்களை பார்க்கறது, இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்த பிறகு லியோ டால்ஸ்டாய் எழுதுகின்ற அந்த கதைகளை திருப்பி எழுதி அதுல பிழை திருத்தி பல முறை எழுதும். இப்படி எல்லா வேலையும் செய்கின்ற மிக அருமையான ஒரு பெண்மணி தான் இந்த சோஃபியா. ரைட். அடுத்து மிக முக்கியமானதுன்னா அக்ஸினியா. இவங்க தான் அந்த கதையினோட முக்கியமான கதாநாயகி. இளமையிலேயே இவருக்கு அந்த காதலிக்கும் பொழுது மட்டும் ஒரு குழந்தை பிறந்தோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் கணவனே கிடையாது. ஆனா தன்னோட பையனுக்காக என்னவாலும் செய்யறவா, பையன் கேட்கான் அப்பா யாருன்னு சொல்ல மாட்டான். தன்னை ஏமாற்றி போயிட்டானோ எல்லாம் சொல்லும் பொழுது என்னை ஏமாற்றவில்லை, எனக்கு அவர் அன்பை கொடுத்தார், அந்த அன்பினுடைய பரிசு தான் என் பையன். இவர் நல்லா இருக்கணும், வாழ்நாள் கூட மகிழ்ச்சியா இருக்கணும், இவருக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன், இவரால எத்தனையோ குடும்பம் நல்லா இருக்கு. இப்படி ஒரு எல்லா விஷயங்களையும் டால்ஸ்டாய மகிழ்ச்சியா அன்பா பாராட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்ட ஒரு கேரக்டர். இப்படி ஒரு கேரக்டரை பார்க்க முடியுமா கேட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொதுவா நமக்கு யாராவது நல்ல செஞ்சா மட்டும்தான் நம்ம புகழ்வோம், பேசுவோம், பாராட்டுவோம். இல்லைன்னா பழித்து. இங்க அப்படி கிடையாது. தனக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது, நான் பெற்ற பிள்ளைக்கு இன்சிலே கிடையாது. ஆனாலும் எந்த சூழ்நிலையும் லியோ டால்ஸ்டாய் விட்டு கொடுக்காத ஒரு அருமையான கேரக்டர். இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பையன் அதை பத்தி பாத்துக்கனால இங்க மிக முக்கியம் என்ன கேட்டா உரையாடல். யாருக்கு யார் உரையாடல் தான் ஃபர்ஸ்ட் அந்த மாசா அவருடைய மகளுக்கு தந்தைக்குள்ள உரையாடல். இந்த உரையாடல் நீங்க நான் சொல்றதை விட நீங்க படிச்சு பார்த்தா தான் புரியும். எவ்வளவு அருமையா ஒரு தந்தைக்கும் மகளுக்குள்ள உறவை எவ்வளவு அழகா சொல்ல முடியுங்கிறத அருமையா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சோஃபியாவுக்கும் நம்மளுடைய லியோ டால்ஸ்டாய் கூட உரையாடல். இப்படி உரையாடல், அதாவது சோஃபியா வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பணக்கார நிர்வாகி, இவர் அப்படி இல்லை, சமூக சிறு சிந்தனை உள்ள மிகப்பெரிய தத்துவங்க. இந்த 2 பேருக்கு உள்ள ஒரு உரையாடல் எவ்வளவு அருமையா இருந்ததை பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாத்தீங்கன்னா இந்த அக்ஸினியாவுடைய அவனோட பையன் திமோஃபி, 2 பேரும் பேச உரையாடல் தான். ஏன்னா இந்த திமோஃபிக்கு என்னன்னா இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். என்ன முட்டாள் டிபெட்டி ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் அறிவுப்படுத்திடும், இதுதான் உங்க அப்பா நீ அப்படின்னு. இவனுடைய ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டான், அம்மாட்ட கேட்பான், அம்மா என்னோட அப்பா யாருப்பா அப்படின்னு. அது உனக்கு தெரியும்டா, தெரியாம தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்லவே மாட்டான். இவன் சொல்லுவான்னா எப்ப எனக்கு தெரியும், அதுக்கு உனக்கு வயசு வரும், எப்போ அந்த வயசு, இந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற வயசு அப்படிதான். ஸோ இங்கதான் நம்முடைய இஸ்ரா நிக்காது. நம்முடைய பொதுவாகவே நம்முடைய அடுத்தவங்களுடைய சொல்ல விரும்பாத கருத்துக்களையோ அடுத்தவங்க சொல்ல கூடாத கருத்துக்களையோ நம்ம கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாதுங்கிற வகையான கருத்தை, ஆழமான கருத்தை, ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனையை நம்முடைய அந்த திமோஃபியோட கேரக்டர் வழியா அறிவுப்படுத்தியிருப்பார். ஸோ இங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பையன் யார திமோஃபி வந்து அவரை ஒரு இரும்பல் ஆழத்தால அடிச்சிடும். யார லியோ டால்ஸ்டாய். நான் அப்பான்னு தெரிஞ்சிடும், ஆனா இனி அப்பான்னு நினைக்க ஏத்துட மாட்டேங்காரு. இனி அப்பா அவனுக்கு எத்தனையோ அவரோட குழந்தையெல்லாம் பாதுகாக்காரு, பேசுறாரு, அன்பா வச்சிருக்காரு. ஆனா என்னைய வந்து பையனாவே ஏற்க மாட்டாரு, இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா அப்படிங்கிற கோபத்துல இன்னைக்கு எரிஞ்சிடறான், ஒரு காயப்பட்டு. இதே காயப்பட்ட நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விட்டு ஓடி போயிடுறான். ஒரு வட்டி ஓடின பிறகு சரி அவன் திரும்பி வாரான். திரும்பி வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெண் சந்திக்கான், போல்கான். அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கும் இவங்களுக்கு உரையாடல். எப்பா என்ன அருமையா, மீனுக்கு வீடு உண்டா. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்னா திமோஃபியை பத்தி படிக்கும் பொழுது அவன் ஒரு முரணை, ஒரு காட்டுவாசி,
நல்ல எண்ணங்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆனா இந்த அவனுடைய அந்த வோல்காவோட பையன்கிட்ட பேசும்பொழுதுதான் தெரியுது அவனுக்குள்ளேயும் ஒரு தத்துவம், அன்பு, நேசம், ஒரு பெருந்தன்மை இருந்து தெரியும். அதுக்கு காரணத்தை எஸ்ரா எப்படி கவனிப்பான்னா, இவன் கதை புக்கு படிச்சுமா ஒரு சீன் காமிப்பான். அந்த கதை புக்கு என்ன படிச்சுப்பான்னா பால்சாக்கின் கதைகள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இன்னொருத்தர் படிச்சானா படிக்கல தெரியாது. இங்கதான் எஸ்ரா தன்னுடைய கருத்தை அப்படி தூக்கி வைக்காது. எப்படி பால்சாக்கின் கதையை படிச்சா அதனால பக்குவமானா, அதனால பையன்ட்ட அன்பா பேசுறான் அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை அப்படி தூக்கி வைக்காது. இந்த பையன் கேட்பான், மீனுக்கு வீடு உண்டா? வீடு உண்டு. மீன் சண்டை போடுமா? சண்டை போடும். எனக்கு பிடிக்காது. அந்த பையன் சொல்லுவான், எனக்கு சண்டை போடாத மீன்கள் பிடிக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. உலகத்துல மிகப்பெரிய அன்புதாங்க. அதை விட வேறு எதுவுமே இல்லைங்கிறதுக்காக மீன்கள் கூட சண்டை போட முடியாது. இந்த தத்துவத்தை இந்த திமோஃபியும் அந்த வோல்காவோட பையனும் பேசும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வோல்காவோட பையன் இறந்து போயிடுவான். அதுக்கு இவன் தான் காரணம் சொல்லி எப்போ வருத்தப்பட்டு இருப்பான். இங்க வரும் இவரோட நம்மளுடைய லியோ டால்ஸ்டாயோட சிந்தனையை பார்த்தீங்கன்னா, இவரை பார்க்கறதுக்கு உலகத்துல நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆர்மி நடக்கும். அதுல ஒரு 3 பசங்க ஒரு யூத் வருவாங்க. லபதே அப்படிங்கிறவன், இவன் மிகப்பெரும் பணக்காரன், ஒரு 1000 ஏக்கர் பண்ணை உள்ளவன். இவரை தீவிரம் வசிக்கிறவன். இவரை மாதிரியே வச்சு இவர் பேர ஒரு பண்ணை வச்சு இவர் செய்கின்ற இவருடைய எண்ணங்களை செயலாக்க ஆசைப்படுறவன். ஸோ அவன் ஒரு பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு இருப்பான். அவன் 2 ஃப்ரெண்டை கூட்டுருவான், டன்ஸ்கோ, கரத்தே. இங்க கூட்டும் போது இந்த உரையாடல் பார்க்கணும். இந்த உரையாடல்ல உலகத்திலே மிக முக்கியம் அறிவு தான். மூட நம்பிக்கை இல்லை, அறிவு தான் முக்கியம். அதுக்கடுத்து அன்பு தான் முக்கியம். இந்த உரையாடல் பார்த்து பேசும்பொழுது எது அவசியம், எது அவசியம் இல்லை, எது தேவை, எது தெரியுங்கிறத விட நமக்கு எதெல்லாம் தெரியக்கூடாது, எது வரணுங்கிறத கூட எதெல்லாம் வரக்கூடாதுங்கிறத மிக அருமை சொல்லியிருப்பார். சரி, இது எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்தோம்னா, நாங்க பல முறை எக்ஸ்ட்ராஸோட பங்கு பேசியிருக்கோம். நான் நண்பர்கள பங்கு பேசும்பொழுது அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, எந்த யாரு பொறுப்புக்கு வரக்கூடாது, யாரு நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது, எது நமக்கு அவசியம் அப்படிங்கிறத விட எது அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழுத்தி சொல்லுவேன். நானும் எங்க ஸ்கூல் பிள்ளைகள் இருக்காங்க. இன்றைய காலகட்டங்கள்ல நமக்கு தேவை அப்படிங்கிறத விட எதெல்லாம் தேவையில்லைங்கிறது முக்கியம். ஏன்னா நமக்கு தேவை அதிகம் இருக்கலாம், ஆனா தேவை கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இது நமக்கு தேவையில்லைங்கிறத நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் தேவையில்லாதது தேவைன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த கருத்தை, தன்னுடைய கருத்தை மிக ஆழமா எஸ்ரா போட்டுருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல மிக முக்கியமானது ஜிப்சிகள் வரும். ஸோ இது நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத பார்க்காத ஒரு வார்த்தைக்கு ஜிப்சி. ஸோ அவங்க அந்த வசந்த காலத்துல வந்துட்டு போவாங்க. அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாருக்கும் ஸோ அப்படி இருக்கும். ரெண்டாவது, இந்த கதை படிக்கும் பொழுது என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, அன்றைய காலகட்டங்கள்ல 18ஆம் நூற்றாண்டுல ஜார்ஜ் மன்னனுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கும், அந்த ரஷ்யானுடைய மாஸ்கோவோட மக்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய நூல் வாசிப்பு, பிரான்ஸோட புக்கள் படிக்கிறத பத்தி எல்லாம் மிக அருமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நிகழ்ந்த காலநிலையில ராணுவம் ஜார்ஜ் மன்னன் எப்படி இருந்தாங்க, கல்வி என்பது அடிமைகளுக்கு கிடையாது அப்படி இருந்தது, பெண்களுக்கு கல்வி கிடையாது. இதுக்கு முற்றும் முரண்படுறாரு லியோ டால்ஸ்டாய். என்ன சொல்றாரு, சமுதாயத்துல கீழ்மட்டத்துல உள்ள பெண்களுக்கும் சாதாரண போலி பெண்களுக்கும் கல்வி அவசியம். இதுக்காக அவங்க மன்னர் அவங்க கேஸே போடுறாங்க, பிரச்சனைலாம் வருது. ஆனாலும் இது அவர் மட்டுமே இல்லை, தன் மனைவி சோஃபியா கூட இதுக்காக அடிமைகளுக்கு வேலை கொடுக்கும், சாப்பா கொடுக்கும். அவங்களுக்கு எதுக்கு கல்வி இல்லை? உலகத்துல பிறந்த எல்லாத்துக்கும் கல்வி அவசியம். குறிப்பா பெண்களுக்கு கல்வி ரொம்ப அவசியம். எப்படி 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே யோசித்த நீங்க தத்துவ ஒரு சமூக பார்வையை இங்க எஸ்ரா பதிவு பண்றது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிகள்ல சில இடத்துல இன்னைக்கும் பெண் கல்விகள் முழுமையா கிடைச்சிட்டான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண் கல்விதான் மிக மிக அவசியங்கிறத மிக ஆழமாக வலியுறுத்தி சொன்னதை எஸ்ரா மிக அழகா பதிவு பண்றேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட சமூக பார்வை தாண்டி பார்த்தோம்னா, இந்த எண்ணங்கள் கொஞ்சம் பார்த்தாலும் தெரியும். சமூக பார்வை, அன்பு, மன்னிப்பு. ஸோ உலகத்திலே மிக மிக என்ன முக்கியம் கேட்டோம்னா அன்பு தான், மன்னிப்பு தான். இது எப்படி தெரியும்னா, நம்மளோட கடைசி பார்த்தீங்கன்னா அந்த கல்றையில போய் அக்சனோட கல்றையில அப்படி பாம்போல மண்டிட்டு நிற்பார். பின்னால திமோஃபி பார்க்கும் பொழுது இவனுக்கு சொல்லுவான், எனக்கு இனிமேல் அவர் மேல் கோபம் இல்லை. ஆரம்பத்துல இவர் தான் தான் அப்பா தெரிஞ்ச உடனே அவர் மேல கள்ளத்துக்கு எரிஞ்சவன், அந்த இரும்பு லானத்துக்கு எரிஞ்சு காயப்படுத்தினவன், அவரை பழிவாங்க நினைச்சு துடிச்சவன்,
கடைசி என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு என் மேல் கோபம், என்மேல் அவர் மேல் எனக்கு கோபம் இல்லை. இதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா சோஃபியா அவளுக்கு டைரி எழுத பழக்கம் உண்டு, சோஃபியாவுக்கு டைரி எழுத பழக்கம் உண்டு, லியோ டால்ஸ்டாய்க்கு உண்டு. லியோ எப்பமா எழுதுறாரு, அவங்க ரெகுலரா என்னன்னைக்கு எழுதுறாங்க, எழுதும் பொழுது வார்த்தை எழுதுறாங்க, திமோஃபி வளர வளர, திமோஃபி வளர வளர லியோ டால்ஸ்டாய் போய் வருகிறான். லியோ டால்ஸ்டாய் யாரு? தன்னோட கணவன். இனிமேல் அவனை ஒதுக்கக்கூடாது, அவன் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. என்ன அன்பு பாருங்க, தன்னுடைய கணவன் மாதிரி இருக்கான். அதாவது அவன் தவறா பிறந்த குழந்தை, அவனோட குழந்தைதான், அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனும் அசன்னியாவும் அந்த தோட்டத்துல இருக்கக்கூடாதுன்னு விரட்டி அடிக்க ஆசைப்பட்டு பலமுறை சண்டை போட்ட சோஃபியா இவன் வளர வளர அவர் மாதிரியே இருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன் கணவன் மாதிரி உள்ள உருவத்தை இருக்கக்கூடாது, அன்பு செய்யணுங்கிறதுக்காக அவளே எழுதுறா. இவ்வளவு உலகத்துல மிக முக்கியம் அன்புதான். இதையும் அங்கேயும் திரும்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு ஆத்மீயா பதிவு பண்றது. ஸோ அடுத்து மிக முக்கியம் பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய வார்த்தைகள், அந்த உரையாடல முக்கியமான ஒரு வார்த்தை வரும், மலர்களை போல் வேர்களை யாரும் கொண்டாடுவதில்லை. மலர் பார்க்க அழகுதான், ரெண்டா மூணா மாடிடும். ஆனா இந்த மரத்துக்கு அச்சா இருப்பது, உயிரோட்டமா இருப்பது எதுன்னு கேட்டோம்னா அந்த வேர் தான். அந்த வேர் உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. ஆனா எஸ் எழுதுறாரு, மலர்களை போல் வேர்களை யாரும் கொண்டாடுவதில்லை. எவ்வளவு அருமையான வார்த்தை. அடுத்து இன்னொன்னு, ஒரே படுக்கையில் உறங்குகிறவர்கள் ஒரே கனவை காணுவதில்லை. ஆமா, லியோ டால்ஸ்டாயும் சோஃபியாவும் ஒரே படுக்கையில் படுத்து தூங்குறாங்க. அவனுடைய கனவுகள் பார்த்தீங்கன்னா, இவருக்கு சமூக சிந்தனை, அவருக்கு நிர்வாகம் தான் வளரும். ரெண்டுமே அதான் சொல்றாரு, ஒரே படுக்கையில் உறங்குகிறவர்கள் ஒரே கனவை காண்பதில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு இடம் தேவையா? அப்படி ஆரிமேல ஒரு வார்த்தை இருக்கு, சவத்திற்கு தான் 6 அடி நிலம் தேவை, உயிர் வாழ்வதற்கு இந்த உலகமே காணா. ஆமா, சவம் டெட் பாடி இருக்குல்ல, அதை பதைக்கிறது தான் 6 அடி நிலம் தேவை. ஆனா உயிர் வாழ்வதற்கு இந்த உலகமே போதா. எவ்வளவு அருமையான வார்த்தை, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிரச்சனையா இருந்தாங்க, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஊரும் எனக்கு இன்னும் வேணும் விரியதா, நாட்டு எல்லைகள் விரியதா, பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்போ நமக்கு போல போதும்னு யார் நினைப்பான்னா சமந்தான் நினைக்கும். உயிர் வாழ் தேவையான பேரரசை படிச்ச மனுஷன் நினைக்கவே மாட்டாங்கிற ஒரு கருத்தை அருமையா சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, அவ மகா கேட்பா, அப்பா உங்களுக்கு அம்மா இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, உங்களை எரிச்சலாம் பேசுறாங்க, அவனால உங்களுக்கு கோபமே வரலையாப்பா அப்படி கேட்கும்போது வாட்ச் சொல்றாரு, பாறையில் வந்து மோதும் அலையின் மீது பாறைக்கு கோபம் இருக்குமா என்ன? இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இது யாரு உண்மையிலேயே லியோஸ்டாய் சொன்னாரா இல்லையா தெரியாது. ஆனா எஸ்ரா சொல்ற என்ன பாருங்க, பாறையில் வந்து மோதும் அலையின் மீது பாறைக்கு கோபம் இருக்குமா என்ன? இவ்வளவு அருமையான வார்த்தை. என்னதான் அவன் வந்து மோதினாலும் இது பாறை, இங்க என்ன செய்யாது, அது நீர் மேல கோபமே இருக்காது அப்படிங்கிற ஒரு அருமையான நம்ம அவர்களுக்காக. இது மட்டும் இல்லைங்க, நீங்க இந்த வாசிக்கும் போது நமக்கு தெரியும், அந்த ரஷ்யாக்குள்ளே போயிடணும், அங்க உள்ள அது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்லது அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டமா இருக்கட்டும், அதுல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம கூட இருக்கும்போது அதை வாசிக்கும் போது நமக்கு எச்சில் ஒரு அந்த புக்குக்குள்ளே போயிடும். நம்ம எஸ்ரா அங்க போய் வாழ்ந்தாரா இல்ல லியோ டால்ஸ்டாய் கூடவே நடந்தாரா, நடந்து பார்த்தாரா அப்படிங்கிற அளவுக்கு தக்கன மிக மிக அருமையா ஒவ்வொரு எழுத்துன்னு பாத்தீங்கன்னா அனுபவிச்சமா இருக்கும். இது கற்பனையில வந்த வார்த்தைகள் இல்லை. லியோ டால்ஸ்டாய் கூட வாழ்ந்து அந்த ஃபேமிலியில அந்த குடும்பத்துல ஒரு நாளை இருந்து அவங்களோட பழகி அவங்க செய்யற ஒவ்வொரு செயல்களையும் பதிவு பண்ண மாதிரி அருமையா இருக்கும். இது கதை அல்ல, காவியமா இருக்கும். இது கற்பனை அல்ல, நிஜ மாதிரியே இருக்கும். நீங்க வாசி பார்த்தா தெரியும். அதுல உள்ள ஒவ்வொன்றையும் லியோ டால்ஸ்டாயோட எண்ணங்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய ஆடை அலங்காரங்கள், அவங்களுடைய படிப்பு எல்லாமே பார்த்தோம்னா மிக மிக அருமையா இருக்கும். அதனால இந்த கதை கேட்டோம்னா உலகத்திலேயே இப்படி வேற நாட்டு தலைவரை வேற மொழியில எழுதுன முதல் நாள் எதிர்க்க முடியும். ஏன்னா ரஷ்யால கூட இந்த அளவுக்கு லியோ டால்ஸ்டாய் எழுதியிருப்பாலும் தெரியாது. இங்க இந்த இஸ்ரா இருக்காரு. இந்த புக்கு தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி, இப்ப ரஷ்யா மட்டும் வந்திருக்கு. இந்த இப்படிப்பட்ட புக்கை நம்ம ஏன் கொண்டாடல? எங்களுக்கு ஒரு ஆனந்தம் உண்டு. எனக்கு இந்த கதை படிக்கும் பொழுது எவ்வளவோ புக்கு வாசித்திருக்கோம். அந்த புக்கில் கூட இந்த புக்கை, இவ்வளவு அருமையான புக்கை, ஒரு வெளிநாட்டுல வர வேண்டிய புக்கை, ஏன் இந்த புக்கை ஒரு ரஷ்யன் படிச்சான்னா தமிழ் நாவலே சொல்ல மாட்டான். எஸ், இது வந்து ரஷ்யாவில் உள்ள நாவல் சொல்லுவான். இங்க மொழிதான் வித்தியாசம். அவங்களோட வார்த்தைகள், சூழ்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரஷ்யா தான்.
ஒரு ரஷ்ய நாவல அளவுக்கு உள்ள ஒரு தரமான உலகத்துல ஒரு முதன்மையான புத்தகத்தை நம்ம கொண்டாட தவறிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை உண்டு, நாங்க விரைவில் இந்த புக்கை வந்து ஒரு கொண்டாட்டமா கூட ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி நானும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு யோசிக்கும். இந்த அருமையான பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயனாடார் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் வினோத் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றிங்கய்யா. ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா கடவுளை விடவும் அன்பு மேலானது என்பதை தனது படைப்புகளின் வழியாக முன்வைக்கக்கூடியவர் லியோ டால்ஸ்டாய். காந்திக்கே ஒரு வகையில் அவர் முன்னோடியாக பல சமயங்களில் இருந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் பேசின பொழுது தெரிந்ததுதான், அன்பு வளர்கின்ற பொழுது எல்லோரும் வளர்கிறார்கள் அப்படின்னு அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். டால்ஸ்டாய் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் அழிவற்றவை. உன்னா கரீனா, அதுபோல எஸ்ரா எழுதிய அந்த நூலின் மூலமாக அர்சியா, திமோபி இவர்கள்லாம் ஒரு அழிவில்லாத ஒரு கதாபாத்திரங்களாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மிக அழகாக தொடங்கி, ஏன்னா அந்த பாத்திரங்களுடைய இயல்பை சொல்லி அப்படிப்பட்ட இயல்புடையவர்களுக்கு இடையில நிகழக்கூடிய உரையாடல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று ஜெயபால் ஐயா அவர்கள் எடுத்து பேசினார்கள். இயல்பாக ஒரு அழுத்தம் திருத்தமான பேச்சுக்களால் ஒரு வாசிப்பு அனுபவத்தை நமக்கு சொந்தமாக்கி இருக்கின்றார் ஜெயபால் ஐயா அவர்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த ஐயா குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 236வது வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்றோம். நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. போரும் அமைதியும் ஏற்பட வேண்டும் என்று அதை ஒட்டிய நாவலை எழுதி உலக புகழ்பெற்ற லியோ டால்ஸ்டாயின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவருடைய மறுபக்கத்தை நமக்கு காட்டிய ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர் ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே அவர் ரொம்ப சிலாகித்து கதை சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. இது லியோ டால்ஸ்டாய்க்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தமிழ் உலகிற்கு கொண்டு வந்து கொடுத்த எஸ்ராவிற்கு கிடைத்த, அவருடைய எழுத்து ஆளுமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஐயா ஜெயபாலன் அவர்கள் சொல்ற விதம் உண்மையிலே அருமை. அவர் புத்தகங்களோடு வாழ்பவர், புத்தகத்துக்கு பின்னணியில இருந்து அவர் பேசிய விதம், இவ்வளோ பெரிய ஒரு நாவலை அவர் வாசித்ததை நம்மோடு பகிர்ந்து கொண்ட விதம் மிக அருமை. ஒரு இறப்பு செய்தியை யார் சொல்வது என்ற ஒரு செய்தியோடு அந்த கதை தொடங்கியதாக ஆரம்பித்து டால்ஸ்டாயினுடைய மறுபக்கத்தை நமக்கு மிக அழகாக அவர் சொன்னார். இன்னும் நேரம் இருந்தால் அவர் சொல்கிற அந்த அழகே ரொம்ப அழகாக இருந்தது. எப்போதும் 9 மணி வரை, எங்களுக்கு மலேசியாவில் இப்போ மணி ஏறக்குறைய 10 இன்னும் 6 நிமிடங்கள். சில வேளைகளில் நம்மளுடைய வாசி மட்டும் 10 தாண்டி போயிடும். இன்னைக்கு இவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என் மனதிற்கு ஏற்படுத்திய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நான் இதை பார்க்கிறேன். ஒரு ரஷ்ய கதையை, அவருடைய வாழ்க்கையை தமிழ் உலகிற்கு கொண்டு வந்த எஸ்ராவை நாம் எப்படி பாராட்டினாலும் தகும். நம்முடைய வாசிப்பு முற்றத்தில் அதிகம் பேசப்பட்ட நூலாசிரியராக எஸ்ரா விளங்குகிறார். உண்மையிலே இந்த அந்த அவருடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்ததா இல்லையா, இது ஒரு கற்பனையா அப்படின்னா, ஒரு வரலாறு எப்போதும் ஒரு உண்மை சம்பவம் வரலாறா இருக்கும். ஆனால் உண்மை சம்பவம் ஒரு வரலாற்று மனிதனை ஒரு கற்பனையோடு நமக்கு சொன்ன விதம் மிக மிக அருமை. எது உண்மை அருமை, நிறைய விஷயங்கள் அவர் சொன்னது. சண்டை போடாத மீனை பிடிக்கும் என்பது உண்மையிலே ஒரு புதிய வசனம். அதே மாதிரி எது தெரியாது, எது எது தெரியணும் என்பதை விட எதுவெல்லாம் தெரியக்கூடாது என்ற ஒரு செய்தி, இதெல்லாம் ஒரு புதிய செய்தியாக தான் இருக்கு. எது அவசியம் என்பதை விட எது நமக்கு அவசியம் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது, எது தேவை என்பதை விட எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது, இதெல்லாமே ஒரு புதுமையான சிந்தனையை நமக்குள் விதைத்த இந்த வாசிப்பு முற்றத்திற்கு, இன்றைய தினத்திற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். குறிப்பாக ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கு, மலர்களை போல் வேர்களை யாரும் கொண்டாடுவதில்லை என்பது உண்மைதான். ஆக இது உண்மையிலே ஒரு எஸ்ரா அவர் லியோ டால்ஸ்டாய் மாதிரி நமக்கு ஒரு தத்துவ மேதையாகத்தான் தெரிகிறார். மீண்டும் ஐயா ஜெயபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம்.
சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்வு 237. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே பந்தல்குடி நூலக மனிதர்கள் அமைப்பின் பொறுப்பாளர், அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஈரா ஜெயபால் அவர்கள் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய மண்டியிடுங்கள் தந்தையே என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். லியோ டால்ஸ்டாய் வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை உள்ளடக்கிய பணுவல், 26 அத்தியாயங்களில் 248 பக்கங்களை கொண்ட பணுவல், டால்ஸ்டாய்க்கு நெருக்கமான மாசா, எல்லா வேலைகளையும் செய்யும் சோபியா, பால்சாயின் கதையினை படிக்கும் பையன், சண்டை போடாத மீன்களை பிடிக்கும் என்றமை, யூத், லபதோ, ரென்ஸ்கோ போன்றோரிடையே நிகழும் உரையாடல்கள், வசந்த காலத்தில் வரும் சிப்சி, ஜார்ஜ் மன்னனின் ஆட்சி முறை, மக்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், கல்வி முறை, சமூக பார்வை போன்ற கருத்தாக்கங்களை தாங்கிய பணுவல், அன்பின் உச்சத்தை தொட்ட சோபியா, மலர்களை போல் வேர்களை யாரும் கொண்டாடுவதில்லை போன்ற பிடித்தமான வரிகளை எடுத்துரைத்தமை, பாறையின் மீது வந்து மோதும் அலைக்கு எப்போதும் கோபமில்லை என்றமை, டால்ஸ்டாயோடு எழுத்தாளர் வாழ்ந்துள்ளார் போலும் என்று கூறியமை, பல்மொழிகளில் மொழிபெயர்ப்பாக்கம் பெற்றமை என்றெல்லாம் இந்நூலை நுணுகி உணர்ந்து கதையோடு இணைத்து பொறுமையாகவும் தெளிவாகவும் உரையாடிய விதம் போற்றுதலுக்கு உரியதையா. தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரும் யோசனைகள் அனைத்தும் புத்தகங்களிலிருந்து வந்தவையே என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.